பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு குக்கிங் பண்ண போறேன். என்னதுன்னா ராகி தோசை. எல்லாருக்கும் ராகி தோசை காமனா தெரியும். ஆனா ஒரு டிஃப்ரெண்டா புதினா ராகி தோசை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸில நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டியது ஒரு ஃபுல் ஆனியன், அப்புறம் கிரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து கர்ட், அதுக்கப்புறம் வந்து இது புதினா, அப்புறம் அது கூட கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம மாவுக்கு என்ன ஆட் பண்ணணும்னா தோசை பேட்டர், சால்ட்டு, ராகி பவுடர், அப்புறம் ரிமைனிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கடைசியாக போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தோசையோட வைக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறத எப்படி அரைக்கலாம்னு பார்ப்போம். நம்ம இதுக்குள்ள புதினா, கிரீன் சில்லி, ஆனியன், ஜீரகம், அப்புறம் கர்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட். அப்புறம் ஒரு 1 to 2 minutes மிக்ஸியில் நீங்கள் ஒரு அடல்ட்ஸையோ உங்கள் பேரண்ட்ஸையோ சொல்லி இந்த அரைக்கிற வேலையை நீங்கள் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகி தோசை பேட்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ராகி பவுடர், அப்புறம் இட்லி பேட்டர், சால்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குள்ள புதினா நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு திக் அண்ட் வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். செய்கிற பேட்டரை பொறுத்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதினா ராகி தோசாவோட தோசை பேட்டர் ரெடி. இதை வந்து நம்ம 10 to 15 minutes வரைக்கும் நம்ம ஓரத்தில் ஊற வச்சுருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆனியன் ஃப்ரை. இந்த ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம இதுக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பேரண்டல் அட்வைஸோட செய்யுங்க. யாரும் தனியாக ட்ரை பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஊற வச்சுப்போம். ஆனியன் உள்ள போடுவோம். நம்ம ஆனியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஊற்ற போது எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கணும் கல்லில். ஸோ கல் நல்லா ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசை கல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ரொம்ப அழுத்தியே ஊற்றக்கூடாது. அழுத்தி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகுனா கல்லோட போய் ஒட்டிக்கும். நல்லா புதினாவோட அரோமா ஸ்மெல் இதில் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா டைம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியனை ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். இந்த நிலக்கடலை சட்னியை ஆட் பண்ணுவோம். இந்த சட்னி வந்து அம்மா இன்னைக்கு செஞ்சாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி புதினா தோசாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தோசாவை ட்ரை பண்ணுவோம். சூப்பரான தோசை ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செஞ்சு ஷேர் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ